ஸோ இதுவும் வந்து ஒரு பேரபோலாவோட ஈக்குவேஷன்ஸாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா. ஸோ என்னது, அந்த பேரபோலா எங்கே பாசஸ் த்ரூ த 2, -3 2, -3 அண்ட் சிமெட்ரிக் அபவுட் த ஒய் ஆக்சிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சிமெட்ரிக் அபவுட் த ஒய் ஆக்சிஸ். ஸோ சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ்னால் 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் எக்ஸ் அண்ட் ஒய். சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ் என்னது, ஒன்றா இப்படி வரும் சிமெட்ரிக், இல்லைனா இப்படி வரும். கரெக்டாக? 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சிமெட்ரிக் அபவுட் என்னென்னா இந்த சைடு பிரிச்சோம்னது, இந்த சைடு என்ன இருக்கோ அது மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த சைடு இருக்கும். அதுதான் சிமெட்ரிக். ஓகேவா? இந்த சைடு எப்படி இருக்கோ அதே சைடு தான் இந்த சைடு, ஆக்சிஸ் இந்த பக்கம் இருக்கும். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், பாதியாக வெட்டினா. சரியா? அதான் சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ்ன்னு கொடுத்தான். ஸோ சிமெட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு கொடுத்தா இந்த சைடு வரும் இப்படி. சரியா? ஸோ சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் அடுத்தது என்ன சொல்லுவாங்க, பாசஸ் த்ரூ 2, -3 சொல்லியிருக்காங்க. 2, -3 பாயிண்ட் எங்கே இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ் இது, ஒய் ஆக்சிஸ் மைனஸ், எக்ஸில் பாசிட்டிவ் ஒயில் நெகட்டிவ்னா எங்கே இருக்கும், 2, -3. ஸோ இங்கே தான் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுங்க, இது வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சரியா? இது வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த தான் வரும், இந்த சைடு தான் வரும். ஸோ இந்த சைடு வந்து என்னது, ஒயில் ஓப்பன் ஆகிருக்கு, ஒயில் ஓப்பனிங். ஓகேவா? 4a எந்த பக்கம் நெகட்டிவ் இருக்குது. ஓகே, மைனஸ் சைன், மைனஸ் ஈக்குவல் டு ரிமைனிங் என்னது, எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -4a எக்ஸ் -4a ஒய். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4a ஒய் தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த பேரபோலாவில் வந்து எந்த பாயிண்டில் பாஸ் ஆகுதுன்னா 2, -3. இப்போ 2, -3 வழியாக பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்ம் வந்து எக்ஸ் - h ஹோல் ஸ்கொயர் -4a ஒய் - k கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வெர்டிசஸ் வந்து 0, 0 பாயிண்ட் தான். ஸோ அதனால் வந்து ஆல்ரெடி சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4a தான் வரும். இந்த பேரபோலா எந்த பாயிண்டில் பாஸ் ஆகுதுன்னா 2, -3 பாயிண்ட் வழியாக நிறையா பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகே, நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது, இங்கே பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் ஒரு பாயிண்ட் வந்து 2, -3 அந்த வழியாக அந்த பேரபோலா வந்து பாஸ் ஆகுது. ஸோ அதோன்னா கண்டிப்பாக இந்த பாயிண்ட்ஸ் கொண்டாந்து இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸ் வேல்யூ 2, -3 கொண்டாந்து இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? பேரபோலா பாசிங் த்ரூ பாயிண்ட் 2, -3. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணது எக்ஸ் ஈக்குவல் 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு -4a -3. ஸோ 2 ஸ்கொயர் இஸ் 4 -4a இன்ட்டு -3. ஸோ 4 கேன்சல் ஆகும், a ஈக்குவல் டு 1/3 வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இந்த a வந்து என்ன பண்ணுறோம், இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, a வேல்யூ கொண்டு என்ன பண்ணுறோம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4/3 ஒய். ஸோ 3y எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4y, 3x ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து பேரபோலா ஈக்குவேஷன். இப்போ டைரெக்டாக கொடுக்காம ஃபோக்கஸ் பாயிண்ட் கொடுக்காம ஒரு ஈக்குவேஷன் எந்த ஃபார்ம் சிமெட்ரிக்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எந்த பேரபோலாம் கண்டுபிடிச்சலாம். அந்த பேரபோலா ஒரு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த வழியாக பாஸ் ஆகுனால கண்டிப்பாக அந்த பாயிண்ட் கொண்டாந்து அந்த பேரபோலா ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஏங்கிற வேல்யூ நம்ம 100 பண்ணிட்டா வேலை முடிஞ்சிச்சு. சரிங்களா? இதுதான் சிம்பிளான ஒன்று தான். சரியா? தேங்க்யூ.